ரோஹிணி போடுற எல்லா கேடு கெட்ட பிளானையும் தவிடு பொடியாக்கி முத்துவும் மீனாவும் ரோஹிணி மனோஜுக்கு டிவோர்ஸை வாங்கி கொடுத்தா நல்லா இருக்கும்னு நீங்களும் நினைச்சா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிட்டு வாங்க நாளைக்கான பிரமாக்கான ப்ரிடிக்ஷன் என்னன்னு பார்க்கலாம். முத்துவும் மீனாவும் மனோஜை கூட்டிட்டு போய் மகளிர் ஆணைய தலைவி காயத்ரி கிட்ட எல்லா உண்மையும் சொன்னதுக்கு அப்புறமா நான் பார்க்குறேன் என்ன ஏதுங்கிறத நான் விசாரிச்சு அதுக்கப்புறம் இதை பற்றின ஒரு முடிவை நான் எடுத்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் இப்போ கிளம்பலாம் அப்படின்னு காயத்ரி சொன்னதுக்கு அப்புறமா மனோஜ் முத்து மீனா கிளம்பி போயிடுறாங்க. அதுக்கப்புறம் மகளிர் ஆணைய தலைவி காயத்ரி ரோஹிணி எங்கே இருக்கீங்க, இப்போவே உடனடியாக என்னோட ஆஃபீஸ்க்கு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ரோஹிணியும் வரேங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபீஸ்க்கு வர உடனே மகளிர் ஆணைய தலைவி சொல்கிறாங்க, நல்லா நம்பிட்டாங்க, நான் உண்மையிலேயே மகளிர் ஆணைய தலைவிதான்னு சொல்லி உங்களோட சிஸ்டர் மீனாவும் அவள் புருஷன் முத்துவும் அந்த மடைய மனோஜை சாரி உங்கள் ஹஸ்பண்ட் அப்படி சொல்கிறேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க அப்படின்னு சொல்ல உடனே ரோஹிணி சொல்கிறாங்க, பரவாயில்லைங்க சொல்லுங்க, அவன் உண்மையிலேயே மடையந்தான், இல்லைன்னா நான் உங்களை இப்படி போலியாக ஏற்பாடு பண்ணியிருக்கேன்னு தெரியாமல் இந்த மாதிரி ஏமாந்து நடந்துட்டு இருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு மகளிர் ஆணைய தலைவியாக நடிச்சுக்கிட்டு இருக்க காயத்ரியும் ரோஹிணியும் கால் மேலே கால் போட்டு உட்காந்து பிளான் போட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. உடனே ஆமாம் என்ன அதான் விஜயா ஆண்டி உங்களுக்கு 1,00,000 ரூபா பேக்கில் வச்சு விட்டாங்கல்ல, அந்த பணம் எங்கே அப்படின்னு ரோஹிணி கேட்க உடனே மகளிர் ஆணைய தலைவியாக ரோஹிணியால் நடிகருக்கு ஏற்பாடு செய்யப்பட்ட அந்த காயத்ரி சொல்றாங்க, என்ன அதில் எனக்கு ஏதாவது ஒரு கவனிப்பு உண்டா, இல்லை எல்லா பணத்தையும் நீங்களே வாங்கிக்குவீங்களா அப்படின்னு பேசவே அங்கே டோர் சத்தம் கேட்குது தட்டுறது. உடனே யாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கட்டுக்கட்டா பணத்தை எடுத்து டேபிள் மேலே வச்சிருந்த காயத்ரி மறுபடியும் தூக்கி உள்ள பேக்குள்ளே வச்சுக்கிறாங்க. உடனே என்ன பயந்துட்டீங்களா, நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணியும் உள்ள வர்றாங்க. உடனே அப்பாடா நான் கூட உண்மையிலேயே வெளிநாடு போயிருக்கிற, அதுதான் இந்த மகளிர் ஆணைய தலைவி அந்த மேடம் வந்துட்டாங்களோன்னு நான் நினச்சேன், காயத்ரி மேடம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே ஆமாம் எனக்கு தெரியாதா, அவங்க வர்றதுக்கு இன்னும் 1 மாதம் ஆகும், அதனால தானே உன்னை ஏற்பாடு பண்ணியிருக்கோம், அவங்களோட பிஏ நீ ஒரு பியூனுக்கு சமமானவன்னு தெரிஞ்சு எப்படித்தான் இந்த முத்துவும் மீனாவும் நம்பிட்டாங்கன்னு எனக்கே புரியலை அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா ரோஹிணி சிந்தாமணி அந்த நடிச்சுக்கிட்டு இருக்க காயத்ரியும் 3 பேரும் பேசிக்கிட்டு இருக்க உடனே சரி இப்போ வந்துட்டு போனாங்களே என்ன சொல்லிட்டு போனாங்க அப்படின்னு கேட்குறாங்க சிந்தாமணி. உடனே காயத்ரி அதை ஏன் கேட்குற சிந்தாமணி, நீயும் நானும் சின்ன வயசில் கூட படித்தவங்கிற உண்மையை கூட இன்னும் அவங்களால கண்டுபிடிக்க முடியல. சரி அந்த கூமுட்டை மனோஜ் கிட்ட ரோஹிணி தப்பாக எடுத்துக்காதீங்க, உங்களை வச்சுட்டு உங்கள் புருஷனை இப்படி சொல்கிறேன்னு நான் விசாரிச்சுட்டு ஒரு முடிவெடுக்கிறேன்னு சொல்லித்தான் அனுப்பிச்சிருக்கிற சிந்தாமணி அப்படின்னு சொல்லிட்டு காயத்ரியும் சொல்ல உடனே சரி இதில் விசாரிக்கிறதுக்கு என்ன இருக்குது, நாளைக்கு வாய்தா வருது, அதான் ரோஹிணி கண்ணு என்ன உனக்கு நம்ம ஏற்பாடு பண்ணது போலவே டிவோர்ஸ் கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக சொல்ல உடனே அங்கே ஃபோன் பண்ணுறாங்க முத்துவும் மீனாவும். ஹலோ மேடம், நீங்கள் ரொம்ப நேரம் இந்த மாதிரி அதுதான் விசாரிச்சுட்டு ஒரு முடிவெடுக்கிறேன்னு சொன்னதை தயவு செஞ்சு சீக்கிரமாக ஒரு முடிவெடுங்க, ஏன்னா நாளைக்கு வாய்தான்னு சொல்லி இப்போ தான் மனோஜோட லாயர் கூப்பிட்டு சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே அங்கே காயத்ரி சொல்கிறாங்க, அப்படியா சரி நான் விசாரிச்சுட்டேன், அந்த ரோஹிணி பொண்ணு உண்மையிலேயே உங்கள் அண்ணன் மனோஜையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைய ஏமாற்றி இருக்காங்கிறத இப்போ நீங்கள் இங்கிருந்து வெளியில் போன அந்த 1 மணி நேர கேப்பில் எனக்கு தெரிஞ்ச மகளிர் சங்க பொண்ணுங்களை எல்லாம் வச்சு விசாரித்ததில் முடிவாயிடுச்சு, அதனால் பயந்துக்காதீங்க, நாளைக்கு நான் வந்து உங்களுக்கு ஆதரவாக சம்மன் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே முத்துவும் மீனாவோ அப்படியா மேடம் ரொம்ப நன்றி மேடம், ஏன்னா நீங்கள் வந்து அங்கே எங்கள் அண்ணனுக்கு ஆதரவாக அந்த பார்லர் அம்மா அதான் அந்த ரோஹிணிக்கு எதிராக கோர்ட்டில் ஆதரவாக பேசுனீங்கன்னா நிச்சயமாக சீக்கிரமாக நாளைக்கே டிவோர்ஸ் கிடச்சிரும், எப்படியோ எங்கள் அண்ணனை பிடிச்ச தொந்தரவு முடிஞ்சிருச்சுன்னா எங்களுக்கு பெரிய ஒரு தலைவலியே முடிஞ்ச மாதிரி அப்படின்னு முத்துவு பேச உடனே மகளிர் சங்க தலைவி காயத்ரியை பார்த்துட்டு ரோஹிணி என்னது எனக்கு எதிராக நீங்கள் நாளைக்கு கோர்ட்டில் போய் அம்மன் கொடுக்க போகிறீங்களா, நீயே ஒரு ட்ராமா, இதில் நீ எப்படி போய் கொடுக்கறது செல்லுபடி ஆகுங்கிற மாதிரி பார்க்க உடனே முத்துவும் சரிங்க இந்த சந்தோஷமான செய்தியை இப்போவே என் பொண்டாட்டி மீனா கிட்ட நான் சொல்லணும், நான் வச்சிட்றேன் அப்படின்னு ஃபோனை வச்சிடுறாங்க. அதே சமயம் காயத்ரியும் ஃபோனை வச்சுட்டு பக்கத்தில் தன்னை பார்த்துக்கிட்டு இருக்க
ரோஹிணி கிட்ட சொல்கிறாங்க, என்ன எனக்குன்னு நான் இப்படி சொல்கிறேன்னு பயந்துட்டியா? நானும் சிந்தாமணியும் நல்லா பிளான் போட்டிருக்கோம். நாளைக்கு நான் தான் உண்மையிலேயே வெளிநாடு போன மகளிர் சங்க ஆணையத்தோட தலைவின்னு நினச்சிட்டு எல்லாருமே நம்ப போகிறாங்க. அப்போது மனோஜுக்கு எதிராக நான் கொடுக்குற வாக்குமூலத்தில் உனக்கு டிவோர்ஸ் உறுதியாக கேன்சல் ஆயிரும், தைரியமாக போய் படுக்குன்னு அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணி கூட சேர்ந்து சிந்தாமணியோட கிளாஸ்மேட்டான காயத்ரியும் பேசிக்கிட்டு இருக்க உடனே ரோஹிணியும் எப்படியோ இதோட இந்த கேஸு ஃபுல் ஸ்டாப் வச்சு எனக்கும் மனோஜுக்கும் டிவோர்ஸ் நடக்கலைன்னா ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்ல உடனே சிந்தாமணியும் ஆமாம் அந்த 1,00,000 ரூபா பணம் எங்கே எடுடி அப்படின்னு சொல்லிட்டு காயத்ரி கிட்ட பேச எதில் மறந்தாலும் அதை மட்டும் நீ மறக்க மாட்டியடி சிந்தாமணி, சின்ன வயசுலேருந்து உனக்கு பணத்து மேலே இருக்கிற ஆசை குறையவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கிண்டலாக 2 பேருமே ஃப்ரெண்ட்ஷிப்பில் பேசிக்க உடனே சிந்தாமணி சொல்கிறாங்க, ஆமாம் நீ மட்டும் என்ன பணத்துக்கு வேண்டிதானே நடிக்கிற, இந்த வியாக்கியானம் பேசுறதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை, எடு பணத்தை அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணி அந்த 1,00,000 ரூபாயை வாங்கிக்கிறாங்க. அதே சமயம் காயத்ரி சொல்கிறாங்க, என்ன சிந்தாமணி உன்கிட்ட விஜயா கடனா தானே வாங்கியிருக்கா, அந்த பணத்துக்கு வட்டியும் முதலுமா உனக்கு விஜயா சீக்கிரமாக திருப்பி கொடுக்கத்தானே போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேச எல்லாம் எனக்கு புரியுது, இந்த 50,000 வச்சுக்கோ இப்போதைக்கு, சும்மா கணக்கு வழக்கெல்லாம் பார்த்துக்கிட்டு நமக்குள்ள அப்படின்னு சிந்தாமணியும் 50,000 கொடுத்து வாயை அடைச்சிடுறாங்க காயத்ரி. அதே சமயம் மீனா ஸ்ருதியோ ரவியோட ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிருக்காங்க. அங்கே என்ன ஸ்ருதி யாரையுமே இன்னைக்கு காணோம், ரெஸ்டாரண்ட்டில் கூட்டமே இல்லை அப்படின்னு மீனா கேட்க உடனே ஸ்ருதியை மீனா அது இல்லை, இப்போ சிலிண்டர் தட்டுப்பாடு நிறையா இருக்குல்ல, அதனால் சும்மா ஒரு 11 o'clock வரைக்கும் தான் நம்ம ஷாப்பு, அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணிடுறது போதும், அது வரைக்கும் இப்போதைக்கு நடத்தினாவே அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்க சரி இந்த நியூஸ் பேப்பரை பார்த்தீங்களா மீனா அப்படின்னு கேஷுவலாக உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ரெஸ்டாரண்ட்டில் கூட்டம் எதுவுமே இல்லாததால் என்ன ஸ்ருதி அதில் அதிசயமாக இருக்குது அப்படின்னு மீனாவும் கேட்க இதை பாருங்க எப்போவோ 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒன்றா படித்த ஸ்கூல்மேட்ஸ் எல்லாம் இப்போ சேர்ந்து ஃபோட்டோ எடுத்திருக்காங்க, நல்லா இருக்குல்ல இந்த மாதிரியெல்லாம் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஒன்றா சேர்ந்து இந்த மாதிரி குரூப் ஃபோட்டோ எடுத்துக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே மீனாவும் பார்க்குறாங்க, ஆமாம் இதில் என்ன சிந்தாமணி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க ஆமாம் இங்கே பாருங்கள் சிந்தாமணி கூட நம்ம அதுதான் மகளிர் சங்க ஆணையத்தோட தலைவின்னு சொல்லி இன்னைக்கு ஆன்டி கிட்ட கூட வந்து பேசினாங்களே அவங்க கூட இருக்கிறாங்க போல மீனா பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாங்க. உடனே மீனாவோ ஆமாம் சிந்தாமணிக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க அந்த காயத்ரி மேடம் தான், அப்போ 2 பேரும் கிளாஸ்மேட்டா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அதே சமயம் மீனா இங்கே பாருங்க அதே ஃபோட்டோவை வச்சு இங்கே கூட ஒரு நியூஸ் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கீழே ஸ்ருதி காமிக்கிறாங்க. அது என்ன நியூஸ் ஸ்ருதி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க சென்னையை சேர்ந்த வனிதா என்ற கீழே கொடுக்கப்பட்டுள்ள புகைப்படத்தில் உள்ள பெண்மணி பண மோசடி செய்து கைது செய்வதற்காக போலீசாரால் தேடப்பட்டு வருகிறார்னு போட்டிருக்கு. மீனா இவங்க தான் மகளிர் சங்க ஆணைய தலைவின்னு நீங்க வேற சொல்றீங்க, என்ன அதிசயமா இருக்கு, நல்லா பாருங்க அப்படின்னு ஸ்ருதியும் சொல்ல மீனா சத்தியமா இவங்களே தான் ஸ்ருதி இவங்களே தான், இன்னைக்கு காலையில் கூட மனோஜை கூட்டிகிட்டு போய் நானும் முத்துவும் பார்த்துட்டு வந்தமே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே இல்லை சம்திங் ராங் மீனா இதில், ஏன்னா சிந்தாமணியும் இவங்களும் சேர்ந்து குரூப் ஃபோட்டோ எடுத்திருக்காங்க, 2 பேரும் சேர்ந்து தான் ஏதோ பிளான் பெருசாக பண்ணுறாங்க, கூட வேற இந்த ரோஹிணிக்கு ஆதரவாக அவங்க பேசுகிறாங்கன்னு சொல்லும் பொழுதே நமக்கு டவுட் வந்திருக்கணும், உண்மையிலேயே அவங்க ஏதாவது நடிக்கிறாங்களா, ஏற்கனவே சாமியார் மாதிரி ஒரு பொண்ணை கொண்டு வந்து நடிக்க வச்சு தானே ரோஹிணி ஆண்டியை ஏமாத்துனாங்க, அந்த மாதிரி தான் இதுலேயும் ஏமாத்தி இருக்காங்கன்னு சொல்லி ஸ்ருதியும் மீனாவும் போய் காயத்ரியை செருப்பால் அடிக்கிறாங்க.